சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு உள்ளே 100 அடி ரோட்டுக்கு ஆன் ரோட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு கொடுத்திருக்காங்க. மொத்தமா 11 ஏக்கருங்க. 11 ஏக்கர்ல 290 பிளாட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல 70 பிளாட்ஸ் கிட்ட மேக்ஸிமம் வந்து இப்ப சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இன்னும் புக்கிங்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. வாங்குனவங்க எல்லாமே வீடு கட்டிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறையவே பார்க்க முடியுது. அவென்யூ ட்ரீஸோட சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்காவா வந்துட்டு ஒரு பார்க் என்ட்ரன்ஸ்லயே வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. 40 ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா வைடான ரோடு வந்து சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோடுங்க. 24 ஹவர்ஸ் சிசிடிவி சர்வேலன்ஸோட உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி உள்ளேயே உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட் டேங்க்கும் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸும் சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இபி லைன் பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து அவைலபிளாவே இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மணலி நியூ டவுன்ல இருக்கோங்க. மாதவரத்துல இருந்து உங்களுக்கு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளேயே சிஎம்டிஏ அப்ரூவ்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப் ஸ்கொயர்ல இருந்து உங்களுக்கு செந்தூர் குமரன் நகர் தாங்க. எனக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுது பாத்தீங்களா, இது சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. அதுக்கு அப்படியே பக்கத்துலயே தான் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வீடுகளா தான் தெரியுது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். இங்க ஏற்கனவே வீடு வாங்குனவங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா பினிஷிங் ஆக போது குடி வந்துருவாங்க. எண்ணூர் டு திருவெற்றியூர் அந்த ஹை ரோடு பாத்தீங்களா, மணலி ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹை ரோட்டுக்கு ஆன் ரோட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தாங்க இது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச்சும் வந்து அருமையா வந்து கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்ட்லயே வந்துருதுங்க. உங்களுக்கு ரெரா அப்ரூவோட சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல தான் கொடுத்திருக்காங்க. என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கேளுங்களா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3500 ரூபாய் மட்டும் தாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் ஒன்னு பாத்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்குதுங்க. இதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3500 ரூபாய் தான். ஆனா அதோட ஏரியா பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளேயே ஒரு ஸ்கூலுக்கும் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த சரௌண்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாதவரம், ரெட் ஹில்ஸ், திருவெற்றியூர் இது எல்லாமே ரொம்ப பக்கங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சுத்திலுமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸும் நிறைய இருக்குதுங்க. குளோபல் ஸ்கூல் இருக்கு, பாலா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கூல் இருக்கு, விவேகானந்தா வித்யாலயா, ஜெயகோபால் கரோடியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கூல் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லயே வந்து பக்காவா வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸும் பாத்தீங்கன்னா நிறையவே அமைஞ்சிருக்குதுங்க. சிட்டிக்குள்ள வந்துட்டு ஒரு ரேட் அதிகமா இருக்கு, 7000 ரூபாய் 8000 ரூபாய் வந்துட்டு நீங்க அவுட்டருக்கே போகணும். உங்களுக்கு சிட்டினா சிட்டி சென்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10000 ரூபாய் 12000 ரூபாய் நெருக்கி இப்போ போயிருச்சு. ஒரு 3500 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கி இமிடியேட்டாவே நம்ம வீடு கட்டி வரணும் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்கணும், ஆன் ரோட்டு மேலேயே கிடைக்கணும், சேஃப்டி பக்காவா இருக்கணும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கணும், பக்கத்துல நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கணும் அப்படின்னு நீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லேண்ட் ஃபேசிங் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபேசிங்லயுமே அவைலபிலிட்டி இருக்கு. அது ஈஸ்ட் ஃபேசிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங், உங்களுக்கு பிடிச்ச லேண்ட் ஸ்கொயர்ல மினிமம் 600ல இருந்தே உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு 35 லட்சத்துல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் சூப்பரா வந்து கட்டி வந்துடலாங்க. 90% பேங்க் லோனும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துறாங்க. வீடு கட்டறனாலும் கட்டிக்கலாம். இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட போறேங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் வாங்கி போட போறேன், பின்னாடி இதோட ரேட் பாத்தீங்கன்னா அருமையா வந்து இன்க்ரீஸ் ஆகி நிற்கும். உங்களுக்கு அப்ரிசியேஷன் லெவல் பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா சிஎம்டி அப்ரூவ்ல வந்துருது, இன்னொன்று ஆன் ரோட்ல இருக்கு. இன்னொன்று மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெட்ரோங்க. உங்களுக்கு மாதவரம் வரைக்கும் இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கு. அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவரத்துலேருந்து அப்படியே கன்யூஸாக உங்களுக்கு வந்து 800 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ப்ரொபோசல் இருக்கு. உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனவுடனே அடுத்து இதுதாங்க. அது பார்த்தீங்கன்னா மெட்ரோ நம்ம இது வழியாக தான் போகுது. நம்ம மணலி நியூட்டன் வழியாக தான் அந்த மெட்ரோ வந்து ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அப்படிங்கும்போது இதோட வேல்யூலாம் எங்கேயோ போய் நிற்கும். பக்கத்தில் உங்களுக்கு கோயில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் வசதியும் இருக்குது. உங்களுக்கு இங்கனக்குள்ள நியர்பையில் நீங்கள் வீடு கட்டி வந்தீங்கன்னா எதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அலையணும் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இங்க இருந்து ரெட் ஹில்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலக்ஸி மால் இருக்குதுங்க. பக்கம் அங்கேயே பிவிஆர் தியேட்டரும் இருக்குது. அப்படியே நீங்க திருவொற்றியூர் போனீங்க அப்படின்னா மீனாட்சி தியேட்டர் இருக்குது. மாதவரம் போனீங்கன்னா அந்த சைடும் உங்களுக்கு ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் அம்யூனிட்டிஸ். அப்படியே நீங்க சிட்டிக்குள்ள கோயம்பேடும் பக்காவா போய்க்கலாம். மெட்ரோலாம் போட்டாங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இதுவே தெரியாதுங்க. பக்காவான ஒரு ஏரியா. ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இமிடியேட்டா சைட் விசிட் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இமிடியேட்டா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இமிடியேட்டா உங்க ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள